இலக்கம் 34. மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்தில் பாடசாலைக்கு வருபவர்கள் ஆவர். அதற்கேற்ப இங்கு ஒரு கூட்டு தரப்பட்டுள்ளது. மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்தில் பாடசாலைக்கு வருபவர்கள் ஆவர். அதற்கேற்ப தெரியும். முதலாக பார்ப்போம். பேருந்தில் வராத எல்லா பிள்ளைகளும் அத்தினத்தில் பாடசாலைக்கு வந்திருந்தனர். இதுல என்ன சொல்லணும் சொன்னா, மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்தில் பாடசாலைக்கு வருபவர்களா. மழை நாள்ல வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்துல பாடசாலைக்கு வாருவர்கள். இது ஒரு எடுக்கணும். நாங்கள் மழை நாளில வராத பிள்ளைகள் பேருந்துல வாரவே. இப்ப மற்ற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்வினம் சொன்னா பாடசாலைக்கு வருவினம் என்றதான் எடுகோளாக இருக்கும். இரண்டாவடைய பாப்பம். பேருந்தில் வரும் ஒரு பிள்ளை ஆயினும் அத்தினத்தில் பாடசாலைக்கு வந்திருந்தது. இதை நாங்கள் சொல்ல இயலாது. இதை வச்சு நான் ஒரு பிள்ளை ஆயினும் ஸ்கூலுக்கு வந்திருக்கும் என்று சொல்லி நாங்க என்ன செய்யலாம்னா முடிவெடுக்க இயலாது. ஏன்னா மேல சொல்லியிருக்கேன். மேல சொன்ன கூற்று மழை நாளில் வராத எல்லா பிள்ளைகளும் பேருந்துல வருவது என்று சொல்லியிருக்கிறோம். ஒரு பிள்ளை என்றாலும் வந்திருக்கும் என்று நாங்கள் முடிவெடுக்க இயலாது. மூன்றாவடைய பாப்பம். பேருந்தில் வரும் எந்த பிள்ளையும் தினத்தில் பாடசாலைக்கு வரவில்லை. பேருந்தில் வரும் எந்த பிள்ளையும் அத்தினத்தில் பாடசாலைக்கு வரவில்லை. சொன்ன கூற்றின்படி நாங்கள் இதையும் என்ன செய்யலான்னு சொன்னா விடையாக எடுக்கலாம். ஆகவே சரியான விடை முதலாவது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 35. ஒவ்வொரு உச்சியிலும் ஒரு புள்ளி இருக்குமாறு இப்படத்தில் புள்ளிகளை தொடுத்து எத்தனை சதுரங்களை வரையும். சதுரம் என்றால் இப்படித்தான் இருக்கணும். அந்த உச்சி ஒவ்வொன்றிலையும் புள்ளிகள் இருக்கணும் என்று சொல்லினமா. ஒரு சதுரம் வந்தா அந்த உச்சி 4 உச்சிகள்லையும் 4 புள்ளிகள் இருக்கணும்னு சொல்லிட்டோம். அப்படித்தான் சதுரமா எடுக்கலாம்னு சொல்லி இப்ப நாங்கள் வரைவோம். இப்ப இப்படி ஒரு சதுரத்தை வரையலாம். 1. அதே மாதிரி இப்படி ஒன்று வரையலாம். 2. அதே மாதிரி இப்படி ஒன்று வரையலாம். 3. இவ்வளவு தான் நாங்கள் சதுரங்களாக வரைய முடியும். ஆகவே 3 சதுரங்களாக இருக்கும். இரண்டாவது விடையாக. வினா இலக்கம் 36. சாந்தி தியேட்டரில் காட்சிப்படுத்தும் திரைப்படம் பற்றிய அறிவித்தல் தரப்பட்டுள்ளது. தினசரி காட்சிப்படுத்தப்படும் படம் தரப்பட்டுள்ளது. மனோரா முற்பகல் 10 மணிக்கும் பிற்பகல் 2 மணிக்கும். அதே மாதிரி அருந்ததி பிற்பகல் 6 மணிக்கும் பிற்பகல் 9 மணிக்கும் சொல்லி காட்சிப்படுத்துற நேரம் தான் தரப்படும். முதலா இத்தகவல்களுக்கு ஏற்ப எந்த முடிவுக்கு வரலாம் பாப்பம். அருந்ததி திரைப்படத்தின் 2ஆம் காட்சி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் முடிவடையும். இப்ப பாப்போம். அருந்ததி திரைப்படம் பிற்பகல் 6 மணிக்கு காட்சிப்படுத்தப்படுது. பிறகு அடுத்த காட்சி பிற்பகல் 9 மணிக்கு. இப்ப இந்த இடைப்பட்ட நேர வித்தியாசம் பாத்தீங்கன்னா 3 மணித்தியாலம் காணப்படுகின்றது. ஒரு காட்சி 3 மணித்தியாலத்துக்கு முதல் முடிகிறபடியாத்தான் அடுத்த காட்சியை என்ன செய்யணும் 9 மணிக்கு போடினோம். ஆகவே சரியாக 3 மணித்தியாலம் கொடுக்கல. அப்ப அதுக்கு முன்னுக்கு என்ன செய்யுது காட்சி முடிகிறபடியாத்தான் சரியா 9 மணிக்கு அடுத்த காட்சி போடும். அப்ப பிற்பகல் 9 மணிக்கு ஒரு காட்சி தொடங்கினான்னு சொன்னா அது 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கு முடிஞ்சிருந்தானே. அப்ப இது என்ன செய்ய போகுது 3 மணித்தியாலத்தை கூட்டினாலே 12 மணி தான் வரும். ஆனா அதுக்கு முன்னுக்கே முடிகிறபடியா என்னவா இருக்க போகுது முதலாவதுடைய பொருத்தமா இருக்கும். அருந்ததி திரைப்படத்தின் 2ஆம் காட்சி நள்ளிரவு 12 மணிக்கு முன்னர் முடிவடையும். ஏன்னு சொன்னா இப்ப இடைப்பட்ட நேரம் 3 மணித்தியாலம்னு சொன்னா அதுக்கு முன்னுக்கு முடிவடையுது. இப்ப இடைவேளை நேரமும் வரும். அதை விட வேற தியேட்டர் வேற வேலைகளும் செய்ய அது 3 மணித்தியாலத்துக்கு முன்னுக்கே முடியும். அப்ப 3 மணித்தியால இடைவெளி காணப்படுறதால படம் 3 மணித்தியாலம் ஓடி இருக்கும்னு சொல்லி நாங்கள் எடுக்க இயலாது. இடைவேளை நேரங்கள் காணப்படலாம், வேறு நேரங்களும் காணப்படலாம். அப்ப இந்த படம் அருந்ததி படம் 3 மணித்தியாலத்துக்கு முன்னரே முடிவடையும். ஆகவே சரியான விடை முதலாவதாக காணப்படும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கு அருந்ததி திரைப்படத்திற்கு மிக குறைந்த காட்சி காலம் உள்ளது. அதையும் நாங்கள் சொல்லலாம். அது பொருத்தமற்ற விடையாக காணப்படும். மனோகரா திரைப்படத்தின் காட்சி 3 மணித்தியாலத்திலும் கூடியதாகும். இப்ப இடைவெளி 4 மணித்தியாலம் காணப்படுது.
அதற்காக படம் வந்து 3 மணித்தியாலம் கூடினான்னு சொல்லல. அங்க இடைவேளை நேரம் இருக்கும், வேறு நேரங்கள் காணப்படும். வேறு தியேட்டர் வந்து வேற வேலைகளை செய்யும். இப்ப படம் நேரம் வந்து 2 மணித்தியாலமாக எடுக்கலாம். மிச்ச 2 மணித்தியாலம் தியேட்டர் வந்து வேற வேலைகளை செய்யலாம். இடைவேளை நேரங்கள் காணப்படலாம். ஆகவே 3 மணித்தியாலத்திலும் கூடிய என்று நாங்கள் சொல்ல இயலாது. ஆகவே 3வது விடையும் வரும். வினா இலக்கம் 37. ரேவதி நோய்வாய்ப்பட்டு ஒரு மருத்துவரிடம் செல்லும் போது அவளுக்கு 10 மருந்து குழிகள் 5 மணித்தியாலத்திற்கு ஒரு தடவை ஒரு குளிகை வீதம் விழுங்குமாறு விதிக்கப்பட்டது. 10 மருந்து குளிசையை கொடுக்கிறார். 5 மணித்தியாலத்துக்கு ஒருக்கா ஒரு குளிசையை விழுங்குமா. அவ வந்து திங்கட்கிழமை, சரியோ, திங்கட்கிழமை பகல் 10 மணிக்கு முதலாவது குளிசையை விழுங்குறாள். விழுங்க தொடங்கினால் அவள் இறுதி மருந்து குளிசையை விழுங்குவது எப்போ? இப்போ 10 மருந்து குளிசையானே. அப்ப இதுல இருந்து நாங்கள் எத்தனை இடைவெளிகள் என்று பார்ப்போம். 1 கழிச்சா 9 இடைவெளிகள் காணப்படும். சரியும். அப்ப அந்த 9 இடைவெளியில எத்தனை மணித்தியாலத்துக்கு ஒரு குளிசை விழுங்குறார்? 5 மணித்தியாலத்துக்கு ஒரு குளிசையை விழுங்குறார். அப்ப அதை 5ஆல பெருக்கினோம்னு சொன்னா 9×5 45 மணித்தியாலங்கள் எங்களுக்கு வரும். எங்களுக்கு தெரியும் ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் காணப்படுது. ஒரு நாள்ல 24 மணித்தியாலங்கள் காணப்படுது. இப்ப நாங்கள் இந்த 45ஓட இன்னொரு 3 கூட்டினோம்னா 48 மணித்தியாலங்கள் வரும். அப்ப இதை நாங்கள் 2 நாட்கள் எடுக்கலாம் தானே. சரியும். இப்போ திங்கட்கிழமை முற்பகல் 10 மணிக்கு விழுங்க தொடங்கினான்னு சொன்னா ஒரு நாள் பார்த்தோம்னு சொன்னா செவ்வாய் முற்பகல் 10 மணி வரை. 2 நாள் என்னபடியா புதன் முற்பகல் 10 மணி வரும். அப்ப நாங்கள் இந்த நேரத்தை காண்றதுக்காண்டி இலகுவா என்ன செய்யறாங்க? 3 மணித்தியாலத்தை கூட்டி 2 நாட்கள் பார்த்தாங்க. இப்ப புதன்கிழமை முற்பகல் 10 மணி என்று வந்திருக்கு. இப்ப நாங்கள் கூட்டின 3 மணித்தியாலத்தை கழிச்சு விட்டோம்னு சொன்னா புதன்கிழமை முற்பகல் 7 மணியாக காணப்படும். ஆகவே சரியான விடை 2ஆவதாக. வினா இலக்கம் 38. அமலன், கமலன், விமலன் என்ற 3 மாணவர்களும் சங்கரி, கமலா, சித்திரா என்ற 3 மாணவிகளும் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செவ்வக மேசையை சுற்றி உள்ள ஒரு ஆசனங்களில் மேசையை நோக்கி பின்வருமாறு அமர்ந்துள்ளனர். சொன்ன கூற்றின்படி அமர்ந்திருக்கணுமா. இதற்கேற்ப சங்கரியை நோக்கி அமர்ந்திருக்க முடியாதவர் யாரென கேட்டார். முடியாதவர். சரி, முதலாவது கூற்றை பார்ப்போம். ஒவ்வொரு மாணவனையும் நோக்கி ஒவ்வொரு மாணவியும் அமர்ந்துள்ளனர். இப்போ எதிர் திசையில வந்து இப்ப இதுல மாணவி இருந்தான்னு சொன்னா இங்கால ஒரு மாணவன் இருப்பானா. இப்போ எதிர் திசைகள்ல மாணவி மாணவன் இருக்கணும். ஒரு போயும் ஒரு கேர்ளும் இருக்கிறது. 2வது அமலனின் இரு பக்கங்களிலும் மாணவிகள் அமர்ந்துள்ளனர். சரியோ, அமலன் இரு பக்கங்களையும் மாணவிகள் வந்து அமர்ந்துள்ளனர். சரி, அப்ப நாங்கள் இதுல வந்து சரி ஒரு இடத்துல அமலனை போடுவோம், இதுல அமலனை போடுவோம். இந்த 2 பக்கம் யார் என்று சொன்னா மாணவிகள் தான் இருக்கணும். வேற யாருன்னு தெரியாது. அப்ப நாங்கள் இதுல பெண்கள் என்று போடுவோம். இந்த 2 சைட்டும் பெண்கள் தான் இருக்க போயிடும். சரியா, அமலனை நாங்கள் எங்கேயும் குறிக்கலாம். நான் இதுல குறிச்சிருக்கேன். இந்த 2 சைட்டும் பெண்கள் என்று சொன்னா மேலொரு விஷயம் சொல்லியிருக்கணும். ஒவ்வொரு மாணவனையும் நோக்கி ஒரு மாணவி அமர்ந்திருக்கும். இப்ப இதுல பெண் என்று சொன்னா இஞ்சால எதிர் திசையில இதுல ஆணா இருக்கும். ஆனா யாருன்னு தெரியாது. அதே மாதிரி இதுல அமலன் என்று சொன்னா இங்க ஒரு பெண் இருக்கும். இதுல ஒரு பெண் என்றா இங்க ஒரு ஆண் இருக்கும். சரியா, இதான் இந்த முதலாவது கூற்றின் விஷயம். அடுத்தது சங்கரியின் இரு பக்கங்களிலும் மாணவர்கள் அமர்ந்துள்ளனர். இப்ப சங்கரின் 2 பக்கமும் மாணவர்கள் அமர்ந்திருக்கும். இப்ப சங்கரி எந்த இடத்துல வருவா? இந்த இடத்துல சங்கரியை போட்டோம்னு சொன்னா 2 பக்கமும் மாணவர்கள் அமர்ந்திருக்கும். ஆனா இந்தியாவில் ஒரு பெண் வந்து இதுலயும் வரா. அப்ப எதுல வர போகுதுன்னா இந்த இடத்துல சங்கரி வர போறா. அப்பதான் இந்த 2 பக்கமும் மாணவர்கள். அமலன் இஞ்சால இன்னொரு ஆள் இருக்கு. ஆனா யாருன்னு தெரியாது. கமலாவின் இடப்பக்கத்தில் அமலனும் வலப்பக்கத்தில் சித்திராவும் வந்துடுங்க. அப்ப அமலன் இந்த பக்கத்துல இருக்கிறார். இப்ப இடப்பக்கம் இருக்கணும்னு சொன்னா இதுல கமலா இருக்க போறா. சரியா, இப்போ கமலாண்ட இடப்பக்கம் அமலன், வலப்பக்கத்துல சித்திரா. இதுல ஒரு பெண் தான் இருக்கிறா. இதை நாங்க சித்திராண்டே போடலாம்.
சரி, இப்ப பார்ப்போம். இதற்கேற்ப சங்கரியை நோக்கி அமர்ந்திருக்க முடியாது. அப்ப இதுல சங்கரி இருக்கு. சங்கரி பக்கத்துல அமலன் வந்தபடியா அப்ப இதுல கட்டாயம் யாரு வர மாட்டார், அமலன் வர மாட்டார். அமர்ந்திருக்க முடியாததான் கேட்டு. ஆகவே முதலாவதுடையாகவே காணப்படும். இதுல அமர்ந்திருக்க கூடியவர் ஒன்றில் கமலன் வரலாம், இல்லாட்டிக்கு விமலன் வரலாம். வினா இலக்கம் 39. ஏபிசி ஆகியன முறையே சிவப்பு, மஞ்சள், பச்சை நிறமுள்ள 3 மின்குமுகளாகும். அக்குமுள்கள் ஒவ்வொன்றும் ஒளிந்திருத்தல் அல்லது அணைந்திருத்தல் மூலம் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட சைகைகளை முன்வைக்கலாம். அவ்வாறு அவை முன்வைக்கத்தக்க சைகைகளின் மொத்த எண்ணிக்கை. ஏபிசி என்று சொல்லி 3 நிற மின்குமுள்கள் இருக்கு. இது அப்படின்னு சொன்னா ஒன்றில் ஒளிந்திருக்கணும், இல்லாட்டிக்கு அணைந்திருக்கும். அப்படி ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட எத்தனை முறைகள்ல முன்வைக்கலாம்னு வைக்கணும். சரி, இப்ப நாங்க முதலாவது பார்ப்போம். 3மே அணைந்திருக்குன்னு எடுப்போம், ஓஃப் பண்ணு வேறு. சரியோ, அடுத்தது சி மட்டும் ஒளிர போகுது. சி மட்டும் ஒளிர, ஏயும் பியும் ஓஃப் பண்ணு வேறு. சரியோ, மூன்றாவது பி மட்டும் ஒளிர போகுது. சரியோ, மிச்ச ரெண்டும் ஓஃப் பண்ணு வேறு. சரியோ, நாலாவது பிசி ரெண்டும் ஒளிர போகுது. சரியோ, அப்ப ஏ வந்து ஓஃப் பண்ணு வேறு. பிசி ரெண்டும் ஒளிரும், ஏ வந்து ஓஃப் பண்ணு வேறு. அஞ்சாவது பார்ப்போம். ஏ மட்டும் ஒளிர, நான் அதில் ஏபிசி அறிவோம். ஏ மட்டும் ஒளிர, பியும் சியும் ஆஃப் பண்ணுவேன். சரி, ஆறாவது முறை பார்ப்போம். ஏயும் சியும் ஒளிர போது பி ஆஃப் பண்ணுவேன். சரியோ, ஏழாவது பாவம். ஏயும் பியும் ஒளிர போது சி ஆஃப். சரியா, எட்டாவது பாவம். 3மே ஒளிரும். சரி, அப்ப நாங்க இந்த முறைகள்ல கிட்டத்தட்ட 8 முறைகள்ல நாங்க என்ன செய்யலாம், கண்டுபிடிக்க முடியும். ஆகவே 3வது விடையாக காணப்படும். வினா இலக்கம் 40. 9 பிள்ளைகளிடையே 2 கருப்பு நிற குடைகளையும் 3 நீல நிற குடைகளையும் 4 சிவப்பு நிற குடைகளையும் பிடித்துக்கொண்டு ஒரு நிலையில் நிற்கின்றனர். சொன்னா இப்படி வரப்போகுது. சரியா, ஒரு சிவப்பு குடையை பிடித்துக் கொண்டு நிற்கும் ஒவ்வொரு பிள்ளையின் இரு பக்கங்களிலும் நிற்கும் இருவரும் ஒரு கருப்பு குடையையும் ஒரு நீல குடையையும் பிடித்துக் கொண்டு நிற்கின்றனர். நிலையின் நடுவில் நிற்கும் பிள்ளை பிடித்துக் கொண்டு நிற்கும் குடையின் நிறம் யார்? சரி, இப்ப என்ன சொன்னா மொத்தம் அந்த நிலையில 9 பேர் நிக்கிறானாம். அந்த 9 நிலையில வந்து 9 பேர் நிக்கிற நிலையில வந்து 2 பேர் கருப்பு நிற குடையா. சரியா, 2 பேர் வந்து கருப்பு நிற குடையா, 3 பேர் வந்து நீல நிற குடையா, 4 பேர் வந்து சிவப்பு நிற குடையா. அதே நேரம் சிவப்பு நிற குடைய பிடிச்சுக்கொண்டு நிற்கிறாள் 2 சைட்லையும் ஒரு கருப்பு நிற குடையையும் ஒரு நீல நிற குடையையும் பிடிச்சோன்னு நிற்கிறோம். இதுல நாங்க 9 பேரை குறிப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. சரி, இதுல நடுவுல நிக்கிறாள் வந்து 5ஆவதா தான் நிற்பார். சரி, நாங்க பார்ப்போம் இவர நடுவுல நிக்க போறோம். முதல் சொல்லிக்கணும் சிவப்பு. நான் இதுல சிவப்பை போர் நடுவுல நிக்கிறாள், சிவப்பா இருப்பார். மற்ற 2 சைட்லயும் நீலம் கருப்பார். இதுல நீலத்தை போர், பிஞ்சால கருப்பு வருவார். இதுல சிவப்பு வர போறார், இதுல நீலம் வர போறார். ஏன்னா சிவப்பு தான் நடுவுல வரணும், 2 சைட்லயும் கருப்பு நீலம் ஒன்று வரும். இதுல திருப்பி சிவப்பு, இஞ்சால கருப்பு, இதுல சிவப்பு, இஞ்சால நீலம். இதுல பாருங்க நீலம் 3 இருக்கும். 1 2 3. கருப்பை பாருங்க 2 இருக்கு. 1 2. சிவப்பு பாருங்க 4 இருக்கு. 1 2 3 4. சரி, ரைட். இப்போ எல்லாமே சரி. இங்க நடுவுல நிக்கிறாள் தான் கேட்டது. அப்ப 5ஆவது நிக்கிறாள் நடுவுல நிற்பார். சரியோ, அப்ப அது என்ன நிறமா இருக்க போது? நீல நிறமாக காணும். ஆகவே 2வது விடையாக